ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த அவெக்கன் சீரிஸோட 14வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம கேப்டன் அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சீக்ரெட் லேபை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சீஃப் செக்ரட்டரியோட பையனை கடத்தி வச்சுட்டு எனக்கு அந்த லேபு காமி, உனக்கு இந்த பையனை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் செக்ரட்டரியை மிரட்டி இருந்திருப்பாரு. அந்த ஆளும் பையனை காப்பாத்தணுமேன்றதுக்காக லேபுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கேப்டன் எங்கேயோ கூட்டிட்டு போறான். ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனா நம்ம காங்க பிடிச்சி வச்சிருக்கான். அங்க லேப்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப காங்க காப்பாத்துறதுக்காக பையனை திருப்பி கொடுத்துருவாரா, இல்ல இந்த லேபு தான் கேப்டன் ரொம்ப நாளா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு, இல்ல எனக்கு லேபு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒப்படைக்காம கூட்டிட்டு போயிருவாரா என்னன்றத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஓபன் பண்ணதுமே நம்ம ஜெனியை தான் காமிக்கிறாங்க. லாஸ்ட் எபிசோட்லயே ஜெனி அவர் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது யாரோ வந்து காலிங் பில் அழுத்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அங்க வந்தது இந்த ரிப்போர்ட்டர் லீ தான். ரிப்போர்ட்டர் லீயும் ஜெனியும் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல கண்டுபிடிக்கலாம் இல்ல கெஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா, இந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ங்கிறது ஒரு தனி தீவையே பிடிச்சி அங்க ஆர்ஃபனேஜ் மாதிரி செட்டப் பண்ணி அவங்க ஏதோ ஹியூமன் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இவங்க வெளி உலகத்துல இருக்க மக்களுக்கு தெரியாம அது ஆர்ஃபனேஜ், சேரிட்டி ஹோம்னு போய் சொல்லி ஏமாத்தி இருந்தாலும் கவர்மெண்ட்டை ஏமாத்தி இருக்க முடியாது இல்லையா. அவ்வளவு குழந்தைங்களை வச்சுட்டு இவங்க தனியா ஒரு தீவையே பிடிச்சி ரிசர்ச் பண்றாங்கன்றப்ப கண்டிப்பா அது கவர்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன் இது கவர்மெண்டோட ப்ராஜெக்டா இருக்கக்கூடாது, ஒருவேளை கவர்மெண்டே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இவங்க சந்தேகம் இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு பக்கத்துல மிலிட்டரி பேஸ் வேற இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்பெல்லாம் நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த மிலிட்டரியோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த மிலிட்டரி பேஸ் பக்கத்துல இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது கவர்மெண்டோட ப்ராஜெக்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்ப அது சம்பந்தமா ஏதோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் லீ இங்க வந்திருக்கான். ஒரு நியூஸ் ஆர்டிகல் ஒன்னு எடுத்து காமிக்கிறான். 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒயிட் நைட் வில்லேஜுக்கு ஃபண்ட் கொடுத்ததுல ஒரு முக்கியமான பங்கு மிலிட்டரி ஜெனரலான யூக்வான் அப்படின்ற ஒரு ஆளுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட போட்டோவை லீ எடுத்து காமிக்கிறான். எனக்கு இந்த ஆளு தெரியும், இந்த ஒயிட் நைட் வில்லேஜ் பத்தி நான் ரிசர்ச் பண்ணப்ப நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் இந்த ஆளை பத்தி எந்த ஒரு நியூஸ்மே இல்ல, செத்துட்டாரா இல்லையான்னு கூட தெரியல, கண்டிப்பா அந்த டிசாஸ்டர்ல தான் ஏதாவது ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லீ வேற ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து காமிக்கிறான். இது ஒயிட் நைட் பயோடெக் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் கம்பெனியோட இனாகிரேஷன் போட்டோ. இந்த போட்டோல அந்த மிலிட்டரி ஜெனரல் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறா. ஆமா இதுல இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜெனியுமே ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. இந்த மிலிட்டரி ஜெனரல் யூக்வான் வேற யாரும் கிடையாது, இப்போ இருக்க அந்த பிரசிடென்டோட சீஃப் செக்ரட்டரியோட மாமனார் தான். அது மட்டும் இல்ல, இந்த சீஃப் செக்ரட்டரிய பத்தின பாஸ்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய சோர்ஸ்ல அவரை பத்தி தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே இந்த சீஃப் செக்ரட்டரியோட பாஸ்ட் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. அவரோட பாஸ்டையே ஒட்டுமொத்தமா எல்லா சோர்ஸ்ல இருந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு தானே அர்த்தம். இவனுக்கு இந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஏதோ ஒரு பெரிய பங்கு இருக்கு, அதனாலதான் இந்த கில்லர் அவனோட பையனை டார்கெட்டா வச்சிருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை இங்கே ஜெனி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது சரி, இந்த கடைசியா கில்லர் கிட்ட இருந்து வந்துச்சு இல்லையா அந்த முன்னறிவிப்புக்கான புதிர், அது கண்டிப்பா கேப்டன் அனுப்பலங்கிறது இவங்களுக்கு தெரியும். கில்லர் தான் டைரக்டாவே அனுப்பியிருக்கான்றதே இவங்களுக்கு தெரியும். அந்த புதிர் உனக்கு எப்படி வந்தது, மெயில்ல வந்ததா இல்ல போஸ்டர்ல வந்துச்சா அப்படின்னு ஜெனி கேக்குறா. ரெஜிஸ்டர் போஸ்டர்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு இருக்கான். அவ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த காங் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார் இல்லையா லாஸ்ட் எபிசோட்ல, அந்த வேலையை விட சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. இவ வந்து அவங்க அப்பாவோட ரிசர்ச்சை விட சொல்லியிருப்பா இல்லையா. இந்த சண்டை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் காங் ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஜெனியை கிட்னாப் பண்றதுக்கு இந்த சீஃப் செக்ரட்டரியோட ஆட்கள் வந்திருப்பாங்க இல்லையா, அதே ஆளுங்க வந்துதான் இங்க காங்க கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பிரசன்ட்ல கேப்டன் முன்னாடி காங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஆமா இந்த பொண்ணை எப்படி தூக்குனீங்க, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு தூக்குனீங்களா இல்ல தெரியாம தூக்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரு. ஒழுங்கா என் பையனை கூடுறா அப்படின்னு அந்த சீஃப் செக்ரட்டரி கத்திக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் பையனுக்கு ரீசெண்டா நீ ஏதோ சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்ப போல இருக்கு, அந்த சைக்கலாஜிஸ்ட் தான் கில்லருங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அவன் ஷாக் ஆகுறான். என்னப்பா ஷாக் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குற, இந்த விஷயம் அந்த சோமின்ஹோக்கு தெரியுமே, உங்ககிட்ட சொல்லலையா, என்னப்பா நீ அவங்க கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பேத்தையும் கோத்து விடுறான். இவன் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என் பையனை கூடுறா அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். நீ முதல்ல காங் அனுப்பு, அப்புறம் நான் இந்த பையனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ரெண்டு பேத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. கரெக்டா காங்கும் இந்த பையனும் கிராஸ் பண்ண உடனே அந்த சீஃப் செக்ரட்டரி அவனோட ஆட்களை விட்டு அவங்கள பிடிங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். இவங்களும் பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. ஆனா பார்த்தா எங்கேயோ இருந்து அவங்களுக்கு முன்னாடி கன் ஃபயர் ஆகுது. யாரு எங்க இருந்து ஃபயர் பண்றாங்கன்னு தெரியல. எந்த பாதுகாப்புமே இல்லாமையா நான் உன் கூட வருவேன்னு நினைச்சேன். இப்ப ஒரு ஆள் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க கண்ணை கையில தொட்டிருக்காங்க. ஆனாலும் நல்லா தான் ஷூட் பண்றாங்க. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, ஏன்னா இருந்தாலும் எங்க சுடுவான்னு யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காங்க கூப்பிட்டு கேப்டன் அங்க இருந்து போயிடுறாரு. இங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம புக் ஸ்டோர் தாத்தா தான். அவர் முன்னாடி மிலிட்டரியில இருந்திருப்பார் போல இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணை கையில தொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் காங்க கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. சாரி கேப்டன், நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது பரவாயில்ல விட, உனக்கு எதுவும் ஆகல அதுவே போதும் அப்படின்ற மாதிரி கேப்டன் என்னதான் அப்படி சொன்னாலும் அந்த லேபை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் அவர் முகத்துல நல்லாவே தெரியுது. இங்க ஜெனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர அங்க வந்தா ஸ்பெஷல் டீமுக்கான ஆபீஸ் ரூமையே காணோம். வேக வேகமா போய் சீஃப் கிட்ட கேக்குறா, எங்க ஆபீஸ் ரூமையும் காணோம் ஆபீசர்ஸையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் தான் அந்த டீம் அப்பவே கலைச்சிட்டேனாமா, டீமே இல்லாதப்ப ஆபீஸ் ரூம் மட்டும் எதுக்கு, அதான் அங்க இருந்த பொருட்களையும் காலி பண்ண சொல்லிட்டேன், நீ தான் தேவையில்லாம இங்கேயே உட்காந்துருக்க, கொரியா ரொம்ப பிடிச்சிருச்சோ கிளம்பி போவியா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரா. நான் இன்னும் இந்த கேஸை முடிக்கல
சார், கேஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. அப்படி வரும்போதுதான் கவனிக்கிற ஜீவனும் யூன்சுக்கும் மூலையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கானுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, நாங்களுமே காலையில வந்து ஷாக் ஆயிட்டோம், ஆபீஸ் ரூமையே காலி பண்ணிட்டாங்க, எங்களை இன்னமும் ஸ்டாண்ட் பைல தான் வச்சிருக்காங்க, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கானுங்களா. பரவாயில்ல விடுங்க, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஆபீஸ் ரூம் தேவையில்ல, ஆபீஸ் ரூம் இல்லாமயே நம்ம கல்பிரட்டை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம கேப்டனும் காங்கும் புக் ஸ்டோர் தாத்தாவோட அந்த லேப்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. கேப்டன் அந்த மேப்ல அவங்க மார்க் பண்ண ஏரியாவே பார்த்துட்டு இருக்காரு, இந்த சீக்ரெட் லேப் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காங் தயங்கி தயங்கி கேக்குறா, என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் என் அப்பா தானே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேப்டன் அப்படியே பாக்குறாரா, இல்ல நான் உங்களோட கண்ணடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆரம்பத்துல என்னமோ அதுதான் காரணம், ஆனா போக போக அந்த காரணம் மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னு தெரியல. சரி, இப்ப என்னதான் அடுத்த பிளான் அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. நம்ம மார்க் பண்ண இந்த ஏரியாவில எனக்கு ஒரு இடத்து மேல சந்தேகமா இருக்கு, அது என்ன ஏதுன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கேப்டனுக்கு திடீர்னு என்னமோ ஆகுது, தலையெல்லாம் சுத்துது, தலைக்குள்ள ஏதோ இந்த காதுக்குள்ள கொயங்கின்னு சத்தம் கேட்குமே அந்த மாதிரி சத்தம் கேட்டு டக்குன்னு மயங்கி கீழே விழுறாரு. காங்கெல்லாம் பதறி போய் பாக்குறா. சத்தம் கேட்டு புக் ஸ்டோர் தாத்தாவுமே ஓடி வந்துடுறாரு. நல்லாவே தெரியுது கேப்டனுக்கு பயங்கரமா வலிக்குதுன்னு. வலி தாங்க முடியாம அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிறது அவர் முகத்துல நல்லாவே தெரியுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வலியை கஷ்டப்பட்டு மறைச்சிட்டு சிரிச்சுட்டு அவங்க கிட்ட ஜோக் பண்றாரு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை கேப்டனுக்கு பெருசாவே இருக்குன்றது நல்லா தெரியுது. நம்ம கிட்ட டைம் இல்ல, சீக்கிரமாவே இந்த லேபை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜெனி என்ன பண்றா, ஜீவனையும் யூன்சுக்கையும் கூப்பிட்டு வச்சு இந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லரை நம்ம பிடிக்கணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ ஒரு பிளான் சொல்றா. நீங்க என்ன முதல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு பாத்தீங்க இல்லையா, அதே சூப்பர் மார்க்கெட்ல வச்சுதான் நானுமே அந்த கில்லர் ஜேவை மீட் பண்ணேன். அடிக்கடி அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவனை பார்த்தேன். அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் சாதாரணமா தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான். நம்ம வீட்டுல இருக்கோம், தெருமுக்குல இருக்க கடைக்கு போகணும் அப்படின்னா வீட்டுல இருக்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடவே அதே ஸ்லிப்பர்ஸோடவே தானே போவான். அந்த மாதிரி தான் அவன் எப்பவுமே அந்த கடைக்கு வருவான். அப்ப கண்டிப்பா அந்த கடையை சுத்தி இருக்கிற இடத்துலதான் எங்கேயோ அவனோட வீடு இருக்கணும். ஆனா அது ரெசிடென்ஸ் ஏரியா, ஏகப்பட்ட வீடு இருக்கு, அதுல எந்த இடத்துல அவன் தங்கியிருக்கான்றதுதான் கரெக்டா தெரியல. ஆனா கடைசியா ரிப்போர்ட்டர் லீக் வந்த அந்த முன்னறிப்பு சீரியல் கில்லிங்கான புதிர் அவனே அனுப்பி வச்சிருக்கான். அவன் அனுப்பி வச்ச அந்த ரிஜிஸ்டர் போஸ்டோட கவர்ல இருந்து அந்த போஸ்ட் ஆபீஸ் அட்ரஸ் எடுத்து அந்த இடத்துல போய் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம புக் ஸ்டோர் தாத்தாவோட அந்த புக் ஸ்டோருக்குள்ள ஏகப்பட்ட மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கடகடன் வராங்க, கையில பெரிய பெரிய மிஷின் கன்ஸோட. அந்த சமயத்துல புக் ஸ்டோர் தாத்தா, காங்கு, கேப்டன் 3 பேருமே அவரோட அந்த சீக்ரெட் லேபுக்குள்ளதான் இருக்காங்க. இதை சிசிடிவி வழியா அந்த தாத்தா பார்த்துட்டு பதறாரு, இங்க என்ன நடக்குது, இவங்க எதுக்கு நம்ம கடைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் காங் அவளோட ட்ரெஸ்ல நோட் பண்றா, உள்ளுக்குள்ள ஒரு டிராக்கர் இருக்கு. அந்த சீஃப் செக்ரட்டரி இவளை கடத்திட்டு போனா இல்லையா, ஒரு டிராக்கர் செட் பண்ணி தான் அனுப்பியிருப்பான் போல இருக்கு கேப்டனை பிடிக்கணும்ன்றதுக்காக. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க முழிச்சிட்டு இருக்கும் போதே அந்த சோல்ஜர்ஸ் இவங்க மறைஞ்சிருக்க ரூமுக்குள்ள வராங்க. ஆனா அங்க வந்தா அந்த ரூம் ஃபுல்லா ஒரே புகை மண்டலமா இருக்குது, எதுவுமே கண்ணுக்கு தெரியவே இல்ல. அந்த புகைக்கு நடுவுல கேப்டன் மறைஞ்சு அங்க வந்திருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் மட்டையாக்கிட்டு அங்க இருந்து காங்கு, கேப்டன், அந்த புக் ஸ்டோர் தாத்தா 3 பேரும் எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. என்ன பிடிக்கிறதுக்காக இந்த சீஃப் செக்ரட்டரி மிலிட்டரி சோல்ஜர்ஸ் வரைக்கும் அனுப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரா. ஆனா அதுதான் ஏன் இவ்வளவு தூரம் எதுக்காக உங்களை பிடிக்கிறதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி காங் கேக்குறா. யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், அதுக்காக கூட அவன் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சாரி ஓல்டு மேன், உன்னோட வீடு தான் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரா. அட பரவாயில்ல விடுடா, நீ என்னைக்கு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து மயங்கி விழுந்தியோ அன்னைக்கே எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இந்த நிலைமை வரும்னு சொல்லி. ஆனா இவ்வளவு நாள் நான் தாக்கு பிடிப்பேன் நான் எதிர்பார்க்கல. என்னை பத்தி கவலைப்படாத, நான் எங்கேயாவது சேஃபான இடமா பார்த்து போய்க்கிறேன், நீங்க 2 பேரும் எங்கேயாவது சேஃபா இருங்க, நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப நாம எங்க கேப்டன் போறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கேக்குறா. ஒரு சேஃபான இடம் இருக்கு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அவளை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சிஓவை காமிக்கிறாங்க. அவன் கண்ணுல மரண பீதி தெரியுது, என்னைக்கு இருந்தாலும் இவன் நம்மளை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த கில்லர் அவங்கிட்ட வந்து, நான் சோமின் ஹோவை மீட் பண்ணணும், நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்ம கம்பெனிக்கே வந்து அவனை என்ன மீட் பண்ண சொல்ல, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனும் சோமின் ஹோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கில்லர் உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னாம்பா, அவன் ஏதோ பாத்துக்கிறேன்னு சொல்றான், என்ன பாத்துக்க போறான்னு தெரியல அப்படின்ற விஷயத்தையும் இவன் சொல்லிடுறான். ஒருவேளை இவன் சீஃப் செக்ரட்டரியோட பையனை டார்கெட்டா வச்சு கேப்டனை பிடிக்கணும்னு நினைச்சான், அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப நம்மள டார்கெட்டா வச்சு கேப்டனை பிடிக்கணும்னு நினைக்கிறானோ, பரவாயில்ல இருக்கட்டும், நாம அவனுங்களை பிடிக்கணும் அப்படின்னா நாம இதுக்கு பலியா போவோம் அப்படின்ற மாதிரி இவனும் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க இந்த சீஃப் செக்ரட்டரி தான் காமிக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கான். அவன் பையன் கிட்ட போய் நின்னுக்கிட்டு, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, எதுவும் ஆகவும் கூடாது, ஏன்னா நீ என்னோட ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் இப்படி சொன்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவனோட ரூம்ல போய் அவன் ட்ரெஸ்ஸை மாத்தலான்னு சட்டையை கழட்டும் போது அவன் கையில இருக்கிற தோல் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அதை பார்த்ததும் அவனோட மாத்திரை வேகமா எடுத்து போட்டுக்கிறான். அதை போட்டுதான் அவனுக்கு சரியாயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம டெபுட்டி சீஃப் தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க டோர்ல பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணா அங்க ஏற்கனவே ஷூஸ் எல்லாம் இருக்கு. யாரா இது, யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து உள்ள வராங்க. பார்த்தா நம்ம கேப்டனும் காங்கும் தான் உட்கார்ந்து இருக்காங்க. காங்குமே ஷாக் ஆயிடுறா, இது டெபுட்டி சீஃபோட வீடா இருக்குன்னு அவ எதிர்பார்க்கல போல இருக்கு. டூச்சங் நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கோவமா கேப்டனை பார்த்து கேக்குறாங்களா.
போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹை ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆபீசர், அதுவும் என்ன வெறுக்கிற ஒரு ஆபீசர், நான் இங்க இருப்பேன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஃபவுண்டேஷனோட ஆட்களே என்ன தேடணும்னு நினைச்சாலும் உங்க இடத்துல வந்து என்ன தேடணும்னு அவங்க யோசிக்க கூட மாட்டாங்கல்ல, அதனாலதான் ஒளிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. கேப்டன் ஒரு தடவை ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, இந்த டெபுட்டி சீஃப் வந்து மனுஷங்களுக்கு லாயலா என்னைக்குமே இருக்க மாட்டாங்க, அவங்க பணத்துக்கு மட்டும்தான் லாயலா இருப்பாங்க, பணம் கொடுத்தா யாருக்கா இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இவர் சோமின்ஹோ கிட்ட இருந்து திருடின பணத்துல கொஞ்சத்தை கொடுத்து அந்த ஆர்ஃபனேஜ் விஷயத்துல ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பாரு இல்லையா? அதே மாதிரி இப்ப மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் இவங்க கிட்ட எடுத்து கொடுத்து ஒரு சின்ன டீலிங்க்கு நீங்க எனக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. இது சோமின்ஹோவோட பணமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காங் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஐயோ நாமளே வளரிட்டோமோ அப்படின்னு சொல்லி கேப்டன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே டெபுட்டி சீஃப் போட்டு கொடுத்துடுறாங்க. அது வேற ஒண்ணும் இல்லமா, இந்த ஸ்பெஷல் டீமை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு சீரியஸ் பேங்க் ராபரியை தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ராபரியோட ஹெட்டே உங்க கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துடுறாங்களா. இல்ல அது இப்ப முக்கியமான விஷயம் இல்ல, நாம இப்போதை பிரச்சனைக்கு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீலிங் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு நான் உங்க வீட்டுல மறைஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரு. அதுக்காக மட்டும்தான் நீங்க வந்தியா அப்படின்னு டெபுட்டி சீஃப் கேக்குறாங்க. என்கிட்ட டீலிங் போட்ட மாதிரியே உங்களுக்கு சோமின்ஹோ கிட்டயும் ஒரு டீலிங் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஒயிட் நைட் வில்லேஜ், அவங்க நடத்துற அந்த சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றதும் எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட அந்த ஆர்ஃபனேஜ் கண்காணிக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டனே, அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு குழந்தைங்களை சப்ளை பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை செய்ய சொன்னேன். இவங்க ரொம்ப நாளைக்கு வாழணும்ன்றதுக்காக வாழ வேண்டிய குழந்தைங்க உயிரை பறிக்கிறாங்கல்ல, அதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேப்டன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள டெபுட்டி சீஃபை இழுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சீஃப் செக்ரட்டரி சீக்ரெட் லேப்ல இருக்கிறது லேடி டாக்டர்கிட்ட போய் எனக்கு ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது எனக்கு சீக்கிரமா வயசாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் ரெகுலரா எப்பவும் மருந்து எடுத்துக்கிற டைமுக்கு முன்னாடியே எனக்கு இப்பெல்லாம் அந்த வயசாகிற சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருது. நான் சீக்கிரமா மருந்து எடுக்க வேண்டியதா இருக்குது. எனக்கு நல்லா தெரியும் நம்ம கிட்ட இருக்கிற மருந்து கம்மியா இருக்குன்னு, ஆனா சீக்கிரமா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிறதுல வந்து ஒரு சின்ன டவுட் வருது, ஒருவேளை இந்த ஆள் தான் தலைவரா இருக்கணுமோன்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல இருந்து இவங்க பேசிக்குவாங்க இல்லையா, 106 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க இவங்களோட தலைவர்னு சொல்லி, அந்த 106 வயசான தலைவர் இந்த சீஃப் செக்ரட்டரியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு சீரத்தை எடுத்து அந்த சீரத்தை இந்த ஆளுக்கு மருந்தா மாத்தி கொடுத்து வயசாகாம தடுத்து நிறுத்தி இருக்கிறதா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த ஆள் தான் தலைவரா இருக்கணும். இப்ப குழந்தைங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சப்ளை பண்றதும் ஸ்டாப் ஆயிடுச்சு, கேப்டன் தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது, நம்ம ஏதாவது ரிஸ்க் எடுத்து குழந்தைங்களை திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட்க்கு கொண்டுட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கானா. அப்ப அந்த லேடி டாக்டர் ஏதோ ஒரு சின்னதா மருந்து டப்பா மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. இது என்னது அப்படின்னு கேட்டா, இது ஒயிட் நைட் வில்லேஜ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து எடுத்த சீரம். இதுல ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கூட நம்ம இப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அங்க பேசி முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம காங்கோட அப்பா எதிர்த்தாப்புல வராரா. சாரி சார், நான் என் பொண்ணு கிட்ட பேசி பார்த்தேன், என்னால அவளை சமாதானப்படுத்தவே முடியல அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என் பையனை காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் செக்ரட்டரி சொல்லவும், எப்படி சார் காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்டா, அந்த கேப்டன் என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த லேப காட்ட சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் உங்க பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு என் பையனை விட சொல்லி கேட்டேன், அவன் விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்னது என் பொண்ணை கடத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காங்கோட அப்பா கேக்குறாரா. அவ என் பையனை கடத்தலாம், நான் அவளை கடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கோவமா கத்தி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க காங் ஒரு மாதிரி டென்ஷனோட வெளியே ஜன்னலையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கலாம். அவ இப்படி டென்ஷனோட நிக்கிறத பார்த்துட்டு, நம்ம இப்படி டென்ஷனா இருக்கும் போது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லாலிபப் எடுத்து கொடுக்குறாரு. வேண்டாமா, சரி விட நானே சாப்பிட்டுக்கிறேன், என்னாச்சு உங்க அப்பாவை நினைச்சு டென்ஷனா இருக்கியோ அப்படின்னு கேப்டன் கேக்குறாரா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்க கூட சேர்ந்து நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா அது அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு தோணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஃபேமிலிக்குள்ள இதெல்லாம் பண்றது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. அப்ப காங் அப்படியே திரும்பி பாக்குறாரா. என்ன பாக்குற, உனக்கு தான் ஃபேமிலியே இல்லையே, ஃபேமிலியை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேக்குறியா அப்படின்னு கேப்டன் கேக்குறாரா. இல்லையே, உங்களுக்கு தான் ஃபேமிலி இருக்கே அப்படின்னு இவ ஜெனிய மனசுல வச்சுட்டு பேசவும் அவருக்கு புரிஞ்சிருச்சு இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட கண்ணாடி எடுத்து காங்கு கிட்ட கொடுக்குறாரு. இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளா. நாம தான் இப்ப ஒன்னா பயணப்படணும்னு முடிவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல வந்தவர் ஸ்டாப் பண்ணிட்டு, இல்ல வெறும் கிஃப்ட் தான், என்னோட கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாரு. அதே சமயம் இந்த டெபுட்டி சீஃப்க்கு சோமின்ஹோ கிட்ட இருந்து கால் வருது. இந்த கில்லர் என்ன மீட் பண்ண சொல்லி வர சொல்லியிருக்கான், இன்னைக்கு நைட் 9 மணிக்கு இந்த பில்டிங்ல என்ன வந்து மீட் பண்ண சொல்லியிருக்கான், அவன் என்ன கண்டிப்பா அங்க கொல்ல தான் போறான், வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். நான் எதுக்கு அவனை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் இந்த நாட்டோட சிட்டிசன், போலீஸ் கிட்ட என் உயிரை காப்பாத்துங்கன்னு ரெக்வஸ்ட் பண்றேன், என்ன காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை, வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்த போய் கேப்டன் கிட்டயும் இவங்க போட்டு கொடுத்துறாங்க. ஏன்னா இவங்க தான் பணத்தை வாங்கிட்டு டீலிங் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால போய் கேப்டன் சொல்றாங்க, நான் அவனை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ரொம்ப சந்தோஷம், நீங்க போங்க, நான் உங்களை அங்க வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லி
சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர் லீ டிவில நியூஸ் வாசிச்சுட்டு இருக்காரு. ஒயிட் நைட் வில்லேஜ் பத்தி தான் நியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஒயிட் நைட் வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்டோட ப்ராஜெக்டா தான் இருந்திருக்கு. அந்த சமயத்துல கவர்மெண்ட் ஏகப்பட்ட மெடிசின்ஸையும் வேற தயாரிச்சிருந்திருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கவர்மெண்ட் இந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. இவங்க வெறுமனே அந்த மருந்து மட்டும் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களா, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல பண்ணுனாங்களான்றத பத்தி தெரியல. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு தான் தோணுது. அப்படி ஏதாவது அவங்க பண்ணிருந்தாங்கன்னா இது நம்ம நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. அதை பத்தி என்ன ஏதுங்கிறத நம்ம வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த லீன் டிவில நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறத இந்த சீஃப் செக்ரட்டரியும் பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் போன் எடுத்து யார்கிட்டயே பேசுறான், என்ன பேசுறான்னு தெரியல. கட் பண்ணா இந்த லீயோட ப்ரோக்ராமையே சேனல்ல இருந்து தூக்கிடுறாங்க. ப்ரொடியூசர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான், நம்ம சேனல்ல ப்ரோக்ராம் தூக்கிட்டாங்க, எனக்கு என்னமோ நம்ம வேலையும் போக போகுதுன்னு நினைக்கிறேன், நான் ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இது எல்லாமே இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட வேலை தான் அப்படிங்கிறது லீக்குமே புரியுது. இன்னொரு பக்கம் நம்ம காங்கும் கேப்டனும் அங்க இருந்து ரகசியமா கிளம்பி கார் பார்க்கிங்ல வந்து கார்ல ஏறி எங்கேயோ கிளம்புறாங்க. அப்ப காங் கேப்டனை பார்த்து கேக்குறா, அந்த கில்லர் எதுக்காக சோமின் ஹோவை கொல்ல போறான், எனக்கு என்னமோ இதுவும் உங்களை பிடிக்கிறதுக்காக அவன் வச்ச டிராப்பா இருக்குமோன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இருக்காது, அவன் ஆல்ரெடி அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் அப்புறம் நம்ம ஜெனி ரெண்டு பேத்தையுமே டார்கெட் பண்ணி ரெண்டுத்திலயுமே தோத்து போயிட்டான். மூணாவது தடவை இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க அவன் விரும்ப மாட்டான். அவன் ஃபவுண்டேஷனோட ஆட்களை தீர்த்து கட்டணுங்கிறது தான் அவனோட எய்ம், அதை தான் அவன் பாப்பான். நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரா. ஆனாலும் என்னால இதை நம்பவே முடியல கேப்டன் அப்படின்னு சொல்றான். எதமா நம்ப முடியல அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த சீரியல் பேங்க் ராபரியை பண்ணிருப்பீங்கன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. என்கிட்ட நிறைய பணம் இருக்குமா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. நோ தேங்க்ஸ், நீங்க இதை செஞ்சிருப்பீங்கன்னு என்னால நம்ப முடியலன்னு தான் சொன்னே தவிர எனக்கு அந்த பணம் வேணும்னு நான் ஒன்னும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கொலகாரனுக்கு பயந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கோம், இந்த சமயத்துல நீ அதை நினைச்சுதான் ஷாக் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்ப நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு கேக்குறாளா. புக் ஸ்டோர் தாத்தாவை பார்க்கதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அவருக்கு தான் வீடு வாசல் இல்லாம எங்கேயோ போயிட்டாரு, எப்படி நம்ம அவரை போய் பாக்குறது அப்படின்னு கேட்டா, உனக்கு அவரை பத்தி தெரியாது, அவர்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த தாத்தாவை பார்க்க தான் போறாங்க. அவர் ஏதோ எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி கடையை போட்டு உட்கார்ந்துருக்காரு, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. நான் கேட்டதை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேப்டன் போனதும் கேக்குறாரு. அவர் அந்த மெமோரியல் ஹாலோட ப்ளூ பிரிண்ட் தான் எடுத்து கொடுக்குறாரு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கேக்குறாளா. நம்ம ஜெனரேட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா 4 பில்டிங், அதுல ஒண்ணுதான் இது. இது ஒரு சாதாரண மெமோரியல் ஹால் தான், ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற அளவுக்கு பெரிய அளவுல ஜெனரேட்டரை அந்த மெமோரியல் ஹால்ல வச்சிருக்காங்க. ஒரு மெமோரியல் ஹாலுக்கு அவ்வளவு பெரிய ஜெனரேட்டர் தேவையே இல்லையே, அவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தானே அர்த்தம். அதுக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்கும்போது பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரி ஒரு படிக்கட்டு ஒண்ணு இருக்கு, அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பேஸ்மெண்ட்ல தான் அந்த லேப் இருக்கணும், அது என்ன ஏதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். நீ அந்த சோமின் ஹோவை அந்த கில்லர் வர சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு நீ போய் பாரு, கண்டிப்பா போலீஸும் அங்க வருவாங்க, அங்க என்ன நடக்குதுங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணு. எல்லாரோட கவனமும் இப்போ அந்த சோமின் ஹோ மேலேயும் அந்த கில்லர் மேலேயும் தான் இருக்கும். இந்த சமயத்தை பயன்படுத்தி நான் அந்த மெமோரியல் ஹால்ல போய் சீக்ரெட் லேபை கண்டுபிடிக்க பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கில்லர் போஸ்ட் அனுப்புனா அந்த போஸ்ட் ஆபீஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த சிசிடிவி மட்டும் இல்ல அந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து தேடி பார்க்கும்போது இந்த கில்லர் ஒரு கம்பெனிக்குள்ள போறது தெரிய வருது. அதாவது இந்த சிஇஓவோட கம்பெனிக்கு தான். இவன் எதுக்கு அங்க போறான், ஒருவேளை அங்க வேலை பார்ப்போம், எதுக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த சோமின் ஹோவையும் அவன் வர சொல்லியிருக்கான். நம்ம காங்கும் கிளம்பி அங்கதான் போய்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல நம்ம கேப்டன் கிளம்பி அந்த மெமோரியல் ஹாலுக்கு போயிட்டு இருக்காரு. நைட் டைம் அப்படிங்கறதுனால அந்த மெமோரியல் ஹால்ல கண்டிப்பா விசிட்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, காலியா தான் இருக்கும். அவர் பாட்டுக்கு அங்க போறாரு. ஆனா இதே சமயத்துலதான் அந்த சீக்ரெட் லேப்ல மிச்சம் இருந்த அந்த 2 குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அவங்கள டிஸ்போஸ் பண்ற வேலையை இந்த பாடி கார்டு கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. அந்த மெமோரியல் ஹாலுக்கு வெளியே தான் ட்ரக்ல அந்த குழந்தைங்களோட டெட் பாடியோட அவன் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சமயத்துலதான் கேப்டன் அந்த மெமோரியல் ஹாலுக்குள்ள போறாரு. இவங்க தான் ப்ளூ பிரிண்ட்ல பார்த்தாங்க இல்லையா ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போற படிக்கட்டு, அந்த படிக்கட்டு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த படிக்கட்டு வழியா இறங்கி போறாரு. அந்த இடத்துக்கு போனா அங்கேயும் ஒரு மெமோரியல் ஹால் இருக்கு. ஆனா அதுல இருக்கிற அந்த சாம்பல் வச்ச ஜாடியில எல்லாத்துலயுமே பேர் எழுதாம நம்பர் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அதை பார்த்ததுமே கேப்டனுக்கு புரியுது இது எக்ஸ்பெரிமெண்ட்ல இறந்து போன குழந்தைங்களோட சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கிறதையும் கேப்டன் கவனிக்கிறாரு. போய் சும்மா எதர்ச்சியா ஓபன் பண்ணி பாப்போமேனு கை வச்சா அது டக்குன்னு ஓபன் ஆயிடுது. அதை கேப்டனே எதிர்பார்க்கல. அது உள்ள அந்த சீக்ரெட் லேபுக்கு போற வழிதான். ஒரு வழியா நம்ம சீக்ரெட் லேபை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்டோட கேப்டன் உள்ள போய் பார்த்தா லேபே காலியா கிடக்குது. வெறும் காலி கட்டில் தான் இருக்குது. அங்க சயின்டிஸ்டும் இல்ல, குழந்தைங்களும் இல்ல, அந்த வயசானவங்களும் அங்க யாருமே இல்ல. இவ்வளவு நாள் தேடி கடைசியில இந்த லேபை கண்டுபிடிச்சோம், நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கேப்டன் கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் பாக்குறாரு அந்த இடத்துல ஒரு லேப்டாப் ஆன்ல இருக்குது. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த லேப்டாப்பை பாக்குறாரு. இந்த லேப்டாப்ல இருக்க கேமரா வழியா எங்கேயோ இருந்துட்டு இந்த லேடி டாக்டர் கேப்டனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்குமே புரியுது இந்த கேமரா வழியா ஏதோ ஒரு பக்கி அந்த பக்கம் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை டக்குன்னு க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. அந்த சமயம் அந்த லேபுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி இருக்கு. இந்த கில்லர் பாக்குறா இந்த சிஇஓ இன்னைக்கும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். நீ எதுக்காக சோமின் ஹோவை வர சொன்ன, அவனை கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன்னா, ஏன் உனக்கு பயமா இருக்கா, நான் என்ன முதல் தடவையா கொலை பண்ண போறேன், நீ எதுக்காக இப்படி உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்க, சரி ட்ரிங்க் பண்ணு முடிவு பண்ணிட்டேன்,
உன்னோட ஃபேவரட் ட்ரிங்கையும் கொஞ்சம் குடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து இவனுக்கு ஊத்தி கொடுக்குறான். அவனும் அதை வாங்கி குடிச்சிடுறான். அதே சமயம் 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர சொன்ன அந்த பில்டிங்க்கு சோமின் ஹோம் வந்துடுறான். ஆக்சுவலா மேல வந்து அந்த சிஇஓட ஆபீஸ் அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல தான் இவங்க தங்கி இருக்க வீடு இருக்கு போல இருக்கு. வெளியே தெரியாம ரகசியமா தான் இருக்கு. அந்த இடத்துல இந்த டெபுட்டி சீஃபும் கார்ல மறைஞ்சிருக்காங்க. அங்கங்க போலீஸ் இந்த சோமின் ஹோவோட பாதுகாப்புக்கு மஃப்டில மறைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துல இவனும் தைரியமா உள்ள போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லேப்ல கேப்டன் இருந்த இடத்துக்கு யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு இல்லையா, வந்தது பாடி கார்டு தான். ஒரு வழியா இந்த லேபை கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வரான். உனக்கு தெரியுமா இதுதான் சீக்ரெட் லேப்னு அப்படின்ற மாதிரி கேட்டா, இல்ல எனக்கு தெரியாது, நான் இந்த இடத்துக்கு நிறைய தடவை அந்த சீஃப் செக்ரட்டரியோட வந்திருக்கேன், ஆனா எல்லா தடவையும் அவன் என்ன பார்க்கிங்ல நிக்க சொல்லிட்டு அவர் மட்டும் தான் உள்ள வருவாரு, ஆனா இங்க சீக்ரெட் லேப்லாம் இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது, இப்பதான் நானே முதல் தடவை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. சரி இந்த லேபை இப்ப எங்க மாத்திருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி அப்ப நீ எதுக்காகடா இப்போ இந்த நேரத்துக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டா, இவன் அந்த குழந்தைங்களோட டெட் பாடியை கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அதை பார்த்ததும் கேப்டனுக்கு கண்ணுல தண்ணியே வந்துருது. இங்க காங்கோ அந்த சிஇஓட பில்டிங்க்கு தான் வரா. கரெக்டா இவளும் வரும்போது ஜெனி, யூன்சுக், ஜீவன் 3 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் காங் ஓடி போய் இந்த மாதிரி சொல்றா, கில்லர் இந்த இடத்துல சோமின் ஹோவை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொன்னதும் உடனே அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சிஇஓ கில்லர் கிட்ட சொல்றான், மணி 9 ஆயிடுச்சு, இந்நேரம் அந்த சோமின் ஹோ வந்திருப்பான், நீ போகல அப்படின்ற மாதிரி சொல்றானா. இந்த கில்லர் போய் அந்த சிஇஓ கிட்ட போய் மூஞ்சி கிட்ட குறுகுறுன்னு பார்த்துட்டு, இந்நேரம் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குமே இன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்னும் புரியாம அந்த சிஇஓ கேக்குறான். அப்பதான் அவனுக்கு நெஞ்சில வலிக்க ஆரம்பிக்குது. பைத்தியக்காரன் ட்ரிங்க்ல விஷத்தை கலந்து குடுத்துட்டான் போல இருக்கு, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்ச பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கானா. உனக்கு நல்லா தெரியும் அந்த கேப்டனையும் ஜெனியையும் எதுக்காக நான் கொல்ல பாக்குறேன்னு சொல்லி, அவங்க உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக என்ன கை விட்டுட்டு போகணும்னு அவங்க நினைச்சாங்க, அதனாலதான் அவங்கள நான் கொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அதே தப்ப நீயும் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், உனக்காக இவ்வளவு பெரிய ஆபீஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன், பணம் பவர்னு எல்லாமே கொடுத்திருக்கேன், அப்படி இருந்தும் நீ என்ன விட்டு போகணும்னு நினைச்ச பத்தியா, அந்த சோமின் ஹோ கிட்ட நீ பேசுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறான். என் உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தாண்டா நான் அவங்கிட்ட பேசினேன், எங்க நீ என்ன கொன்னுடுவியோன்ற பயத்துலதான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி இந்த சிஇஓ சொல்றானா. அப்ப போய் சேருடா அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அவன் அங்கேயே செத்து போயிடுறான். இந்த கில்லர் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில வரான். வெளியில வந்ததும் அவன் முன்னாடி 2 மாஸ்க் போட்ட மனுஷங்க வந்து நிக்கிறாங்க. யாரா நீங்க, இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவனோட பின் கழுத்துல ஒரு ஊசி வந்து சரக்குன்னு இறங்குது. எல்லாம் அந்த சீஃப் செக்ரட்டரியோட ஆளுங்க தான். அவன் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்படி கார் அங்க சல்லு சல்லுன்னு போறதை இந்த டெபுட்டி சீஃபும் பாக்குறாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஆர்டர் போட்டுட்டு சோமின் ஹோவை பாக்குறதுக்காக இவங்க மேல ஏறி வராங்க. அதுக்குள்ள நம்ம ஜெனி, காங்கும், ஜீவன், யூன்சுக் எல்லாருமே அந்த சோமின் ஹோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு, அந்த கில்லர் இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது சரி, உங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லி யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா, எந்த மாதிரி சிஇஓ தான் எனக்கு போன் பண்ணி சொன்னா, அவன் தான் அந்த கில்லர் கூட இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் அந்த சோமின் ஹோ சொல்லிடுறான். அப்போ அந்த இடத்துல சிஇஓட சின்ன வயசு போட்டோ இருக்கிறத ஜெனி பாத்துடுறா. அதை பார்த்ததும் அவளுக்கு தெரியுது, 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜ்ல இவங்களோட சேர்ந்து தப்பிச்ச அந்த பையன் தான் இந்த சிஇஓ அப்படின்ற விஷயமும் இவளுக்கு நல்லா புரியுது. அதை காங்கு கிட்டையும் கூப்பிட்டு சொல்றான், இவன் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்தான், ஆனா இவனுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எதுவும் நடக்கல, இவன் அங்க எடுபடி வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு, கண்டிப்பா அவன் தங்கி இருக்கிற இடமும் இந்த பில்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் பூரா தேடி பேஸ்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சு அங்க போய் பாக்குறாங்க. அந்த சிஇஓ செத்து போயிட்டான். அங்க அந்த கில்லரோட இடத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கில்லர் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். அவன் 2 கையையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இது தப்புல இந்த சீஃப் செக்ரட்டரி தான் வரான். என் பையன் உயிரோட விளையாண்டது நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன் உன் பையனோட உயிர் மட்டும் உனக்கு ரொம்ப வசதியா தெரியுதோ அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த சீஃப் செக்ரட்டரி எப்படி இந்த கில்லரை பிடிச்சிருப்பான் அப்படின்னா, அந்த சிஇஓ இவங்கிட்டையும் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான், எப்படியாவது என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். இவன் என் ஆபீஸோட பேஸ்மெண்ட்ல தான் இவன் தங்கியிருக்கான். இன்னைக்கு நைட் 9 மணிக்கு அவன் சோமின் ஹோவை மீட் பண்றதுக்காக அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில வருவான். அப்ப வந்து புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஇஓ தான் போட்டு கொடுத்திருக்கான். ஓ, அந்த துரோகி உன் கூடயும் கான்டாக்ட் வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். எதுக்காகடா ஃபவுண்டேஷனோட ஆட்கள் எல்லாம் கொலை பண்ற அப்படின்னு கேட்டா, ஏன் நீங்க எல்லாம் ஒயிட் நைட் வில்லேஜ்ல என்ன செஞ்சீங்கன்றது மறந்து போச்சா, எங்களோட சிம்பிளான லைஃபை நாசமாக்கிட்டீங்களேடா, இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீ தானே அப்படின்ற மாதிரி இந்த கில்லரும் கத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா ஒண்ணுமே இல்லாத நாய்ங்கடா நீங்கெல்லாம், உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே நாங்க கொடுத்தோம், திங்கிறதுக்கு சோறு, தங்குறதுக்கு இடம், வசதியான வாழ்க்கை, இதுவே உனக்கு அதிகம், இன்னும் என்னடா வேணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி இவன் திட்டிட்டு இருக்கான். நீ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் தானே, எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் இவ்வளவு நாள்லாம் உயிரோட இருக்க கூடாது, நீ மட்டும் எப்படி இவ்வளவு நாள் உயிரோட இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அவனோட அடியாட்களுக்கு கண்ணை காமிக்கிறான். அவன் ஒரு ஊசியை கொண்டு வந்து இவன் கழுத்துல சொல்கிறான். இந்த லேடி டாக்டர் ஒரு தடவை ஒரு சீரம் ஒண்ணு இவங்கிட்ட கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஒயிட் நைட் வில்லேஜ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட குழந்தைங்கிட்ட இருந்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு, அதை தான் கொண்டு வந்து இவனுக்கு போடுறாங்க. இவனுக்கு ஏன் அதை போடுறாங்கன்னு தெரியல. அதை போட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு என்னமோ ஆகுது, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே மயக்கம் போட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன் கையில இருந்து இவனுங்க ரத்தத்தை எடுத்து வச்சுக்கிறானுங்க டெஸ்ட் டியூப்ல. அப்போ அந்த சமயத்துல அந்த இடத்துல இருக்க லைட் எல்லாம் கட் ஆகுது. யாரா பவர் கட் பண்ணது அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே கேப்டனோட குரல் கேக்குது. ஏண்டா இவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வாடா இத்தனை பேத்துக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க, நீ பிரசிடென்டோட செக்ரட்டரி தானே, அவருக்கு போய் வேலை பாக்குறத விட்டுட்டு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. டேய் நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃப் செக்ரட்டரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா பாடி கார்டு தான் இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்திருக்கான். அந்த சீக்ரெட் லேப்ல போய் கேப்டனை பாத்திருப்பான்
போலயா, அவன் தான் இந்த மாதிரி இவங்க கில்லரை பிடிக்க பிளான் பண்ணிருக்காங்க, எங்க கொண்டுட்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். அப்படிதான் கேப்டன் இங்க வந்திருக்காரு. கோஸ்ட் மாதிரி இருட்டுல மறைஞ்சு நின்னுட்டே இந்த சீஃப் செக்ரட்டரிய சுத்தி இருக்கிற அடியாட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு மட்டையாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லைட் ஆன் பண்ணிட்டு சீஃப் செக்ரட்டரி முன்னாடி கெத்தா வந்து நிக்கிறாரு. இது வரைக்குமே கேப்டனோட பார்வை நாளா மரணத்துக்கே மரண பயம் காட்டுற ஆள்டா அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த இடத்துக்கு அப்போ அந்த லேடி டாக்டர் வராங்க. அவங்கள பார்த்ததுமே கேப்டனோட பார்வை ஒரு மாதிரி வீக் ஆகுற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க, பிளாஷ்பேக்ல இந்த லேடி டாக்டர் கேப்டனை பார்த்து மகன்ற மாதிரி பேசியிருப்பாங்க, என் மகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் அந்த லேடி டாக்டர் சொல்றாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என் மகனை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாங்க. ஆனா இங்க கேப்டன் விட்டு அழுதுருவார் போல இருக்கு. அந்த சமயத்துல கேப்டனோட கழுத்துலயும் ஒரு ஊசி வந்து இறங்குது. வேற யாரு, அந்த பாடி கார்டு தான். துரோகி ஏமாத்திட்டான் போல இருக்கு. இவ்வளவு நேரமா கேப்டன் கூட ஹெல்ப் பண்ற மாதிரி, அவர் கூட சேர்ந்து வேலை பாக்குற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா அவன் இன்னமும் சீஃப் செக்ரட்டரிக்கு தான் லாயலா வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க கேப்டன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு துடிச்சு மயங்கி விழுந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த லேடி டாக்டர் மகன் சொன்னாங்க, ஆனா கொஞ்சம் கூட அந்த வருத்தமே இல்ல. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து கேப்டன் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. இந்த 3 பேத்துல கில்லரையும் கேப்டனையுமே இவங்க புடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜெனியை பிடிக்கிறது ஒன்னும் பெருசா கஷ்டமா இருக்க போறது இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.